நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் 2 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. நடப்பு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதையடுத்து இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதுவரை 5 முறை முழு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 6வது முறையாக இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நாட்டின் உட்கட்டமைப்புகள் குறித்து பல்வேறு அறிவிப்புகளை பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அவை கிராமப்புறங்களில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு அமைக்கும் இலக்கு 3 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் மேலும் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். கூடுதல் மருத்துவமனைகள், கல்லூரிகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவமனைகள், கல்லூரிகளை தரம் உயர்த்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக குழு அமைக்கப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீடு கட்டும் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். சேரி பகுதிகளிலும் முறைப்படுத்தப்படாத குடியிருப்பு பகுதிகளிலும் வசிக்கக்கூடியவர்கள் வீடு வாங்கவும் வீடு கட்டவும் வழிவகை செய்து தரப்படும். மேற்கூரைகளில் சூரிய ஒளித்தகடு பொருந்தும் திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் கிடைக்கும் வகையில் திட்டம் கொண்டு வரப்படும். உள்கட்டமைப்புகளுக்கான செலவு 11.11 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இவ்வாறு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மேலும் பல குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வீடு கட்டித்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மருத்துவமனைகள், கல்லூரிகள் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீடு கட்டக்கூடிய அந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் சோலார் பேனல் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.